ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் முயற்சி மூலமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போதை வியாபாரிகளை போலீசார் இனிமேல் சுட்டும் பிடிப்பார்கள். கேகேஎஸ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவிப்பு. போதைப்பொருள் வியாபாரிகள் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கின்றனர். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்கள் தப்பிக்க நினைத்தால் தேவை ஏற்படின் சுட்டும் அவர்களை கைது செய்வோம் என காங்கேசன் துறை பிராந்தியம் 2க்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் இலங்கைக்கோன் தெரிவித்துள்ளார். பருத்துறை பகுதி பக்தர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் நேற்று சனிக்கிழமை பருத்துறை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் அண்மையில் அல்வாய் பகுதியில் வைத்து சுட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை கைது செய்யும் வரை எனக்கு இரவில் நித்திரை கொள்வதற்கு கூட நேரம் இருக்கவில்லை. போலீசாரிடம் தெரிவிக்கும் தகவல்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களிடம் செல்வதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். அப்படி சந்தேகம் ஏற்படின் 07185988835 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண்ணும் தொலைபேசி இலக்கத்தில் எமக்கு கிடைக்கப்பெறாது. எனவே நீங்கள் இந்த தொலைபேசி வழியாக தகவல்களை தெரிவிக்கலாம். தற்போது குற்றச்செயல்கள், போதைப்பொருள் விற்பனை என்பன தொடர்பாக சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். சிலர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து கொண்டே குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் தப்பிக்க நினைத்தால் தேவை ஏற்படின் சுட்டு கைது செய்வோம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசியல் ஆசீர்வாதத்துடன் குடாநாட்டில் மீண்டும் மணல் மாஃபியாக்கள். யாழ்ப்பாண குடாநாட்டில் கடந்த காலங்களில் அரசியல் பின்புலத்துடன் மணல் வியாபாரத்தை முன்னெடுத்த தரப்பு மீளவும் மணல் விநியோகத்தில் தலையீடு செய்வதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஜாழ் மாவட்ட செயலகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகரித்த விலையில் அந்த தரப்புகள் மணலை விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தில் மருதங்காணி பிரேசியலர் பிரிவில் மாத்திரம் மணல் அகழ்வுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த பிரேசியலர் பிரிவில் உள்ள கிராம அபிவிருத்தி சங்கம் மணல் அகழ்வுகளை பிரேசியலரின் அனுமதியுடன் மேற்கொண்டு வருகின்றது. அகலப்படும் மணல் ஜாழ் மாவட்ட பாரவூர்தி உரிமையாளர் சங்கத்தால் குடாநாட்டில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்போது பாரவூர்தி உரிமையாளர்கள் சங்கத்தின் பதிவு அல்லாத 5 வாகனங்களில் மணல் ஏற்றப்பட்டு குடாநாட்டில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இது தொடர்பில் மருதங்காணி பிரேசியலரை உதயன் தொடர்பு கொண்டு கேட்டபோது, பாரவூர்தி சங்கம் மாத்திரமே குடாநாட்டில் விநியோகம் மேற்கொள்கின்றது. மாவட்ட செயலகத்தின் நிர்ணய விலையை விட அதிக விலையில் விற்பனை செய்வது தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பில் ஆராய்வதாகவும் பதிலளித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிஐடி என்று மிரட்டி கைவரிசை காட்டியோர் கைது. குற்றப்புலனாய்வு பிரிவு என கூறி வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய இடங்களில் திருட்டில் ஈடுபட்ட மூவர் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா தாண்டிக்குளம் பேருந்து திரைப்படத்தில் நேற்று முன்தினம் நின்ற மூவர் அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞனை மறித்து தாம் சிஐடி என கூறி தம்மை தாண்டிக்குளம் குளக்கட்டில் இறக்கிவிடுமாறு கேட்டுள்ளனர். இளைஞன் அவர்களை ஏற்றிக்கொண்டு தாண்டிக்குளம் குளக்கட்டால் சென்றபோது இளைஞனிடமிருந்த கைத்தொலைபேசியை பறித்து கொண்டு அந்த மூவரும் தப்பிச் சென்றுள்ளனர். சிறிது நேரம் கழித்து அதே மூவரும் மடுகந்த வீதியால் சென்ற பெண் ஒருவரின் சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இரு சம்பவங்கள் தொடர்பிலும் வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட சங்கிலி மற்றும் கைத்தொலைபேசி என்பனவும் மீட்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் தமிழ் கூட்டமைப்பும் சஜித்தின் கூட்டணிக்குள். ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி அமையவுள்ள எதிரணி அரசியல் கூட்டணி தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனிப்பட்ட ரீதியில் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளார். விரைவில் உத்தியோகபூர்வமாக பேச்சுக்கள் நடத்துவார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமையவுள்ள அரசியல் கூட்டணி ஜனாதிபதி தேர்தல் என்பன தொடர்பில் உதயனுக்கு தொலைபேசி ஊடாக வழங்கிய குறுகிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமையவுள்ள அரசியல் கூட்டணி ஜனவரி மாதத்துக்குள் மலரும். வடக்கு கிழக்கில் இருந்தும் எமக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கும் என உறுதியாக நம்புகின்றோம். தேசிய மட்டத்திலான தேர்தலின் போது வடக்கு கிழக்கு மக்கள் எம்முடன் பயணிப்பார்கள்.
கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பேச்சுக்களை கட்சித் தலைவர் ஆரம்பித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. தனிப்பட்ட ரீதியிலான சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. கூட்டமைப்புடன் அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு நடத்துவார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் சாத்தியமற்ற விடயமே சிறிதுங்க ஜெயசூரிய தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் களத்தில் பேசுபொருள் மாத்திரமே, அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயமாகும். அவ்வாறான முயற்சி இடம்பெற்றாலும் இந்தியாவின் கோரிக்கையின் பிரகாரம் அதனை கடைசியில் கைவிட்டு விடுவார்கள் என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் சிறிதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் தொடர்பில் உதயனுக்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரசியல் களத்தில் நாடி பிடித்து பார்ப்பதற்காக அவ்வப்போது ஏதேனும் ஏற்பாடுகள் நடைபெறும். அந்த வகையிலே தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். அதை பற்றி பேசி பயனில்லை. ஏனெனில் இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலானது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டியாகவே அமையவுள்ளது. கடைசியாக மாலைதீவில் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் இந்த நிலைமையே காணப்பட்டது. அந்த வகையில் மொட்டு கட்சி தரப்புக்கு சீனாவும் சஜித் தரப்புக்கு இந்தியாவும் பின்புலமாக இருக்கும். தற்போது பொது வேட்பாளர் பற்றி பேசுபவர்கள் இந்திய கோரிக்கையை ஏற்று அந்த நாடு சார்பு வேட்பாளரையே ஆதரிப்பார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முல்லைத்தீவு அம்பலப்பெருமாள் குளம் உவர் பரம்பலை உடன் கட்டுப்படுத்த கோரிக்கை. முல்லைத்தீவு அம்பலப்பெருமாள் குளத்தில் ஏற்பட்ட உவர் பரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எமது கிராமத்தில் காணப்படுகின்ற அம்பலவன் சின்னக்கட்டு குளத்தின் கீழ் விவசாயம் செய்யப்படும் பெருமளவு நிலப்பரப்பு உவர் நிலமாக மாறியுள்ளதால் மரங்களும் அழிவடைந்து வருகின்றன. வாழ்வாதாரத்துக்கு விவசாய நிலத்தை நம்பியிருக்கும் கிராமத்தில் உவர் பரம்பல் வயல் நிலங்களில் பரவ தொடங்கியதன் காரணமாக உவர் பரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அம்பல பெருமாள் குளம் கிராமத்துக்கு உவர் தடுப்பணைகள் அமைத்தும் சவுக்கு மரக்கன்றுகளை கூடுதலாக நடுகை செய்வதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையின் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை முழுவதும் டெங்கு தாக்கம் உச்சம், 11,000 தொற்றாளர்கள் டிசம்பர் மாதம் மட்டும் பதிவு. நாடு முழுவதும் டெங்கு தாக்கம் காணப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதம் மட்டும் 11,000க்கும் அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 87,570 ஆகும். அதில் கொழும்பு மாவட்டத்தில் 18,517 பேர் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நாடு முழுவதும் டெங்கு அதிக ஆபத்துள்ள 62 வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 55 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இணையவழி மோசடி அதிகரிப்பு, அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. நாட்டில் இணையவழி பண மோசடிகள் அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த வருடம் இணையத்தில் நடத்தப்பட்ட பண மோசடிகள் தொடர்பாக 150க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தர்சிகா குமாரி தெரிவித்துள்ளார். தமது அடையாளத்தை வெளிப்படுத்தாத பல்வேறு நபர்களாலேயே இந்த இணையவழி மோசடிகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இணையவழி மோசடி மூலம் பணம் மற்றும் உடைமைகளை இழந்த பல சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இணையத்தில் இத்தகைய மோசடிக்குள் பெண்களே அதிகம் சிக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 1 லட்சத்துக்கும் அதிக வருமானம் பெறுவோரை வரி செலுத்த வேண்டும், ஏனையவர்கள் தேவையில்லை, நிதியமைச்சு தெரிவிப்பு. மாதாந்தம் 1 லட்சத்துக்கும் அதிக வருமானம் பெறுவோரை வரி செலுத்த வேண்டும், ஏனையவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டியை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு பதிவு செய்யப்பட்ட நபரும் வரி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமில்லை. எந்த ஒரு நபரும் தனது வருமானத்தில் 1 லட்சம் ரூபாயை தாண்டவில்லை என்றால் அவர்கள் வரி செலுத்துவதற்கு உரிமை இல்லை. வரியின் அடிப்படையில் நாங்கள் முடிவு செய்கின்றோம். எவ்வாறாயினும் வரி கோப்பை திறந்து பதிவு செய்வது ஒரு நபருக்கு மிகவும் மதிப்புத்தக்கது. ஜனவரி மாதத்தின் பின்னர்
புதிய வாகனங்களை கொள்வனவு செய்யும் போதும் புதிய வருமான அனுமதி பத்திரங்களை பெறுவதிலும் நடப்பு கணக்கு ஆரம்பிக்கும் போதும் சொத்துக்களை கொள்வனவு செய்யும் போதும் வரி கோப்பு இலக்கம் கட்டாயமாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஒட்சனுக்கு பதிலாக காபனீர் ஒட்சைட் வைத்தியசாலை தவறால் பெண்ணொருவர் மரணம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தவறுதலாக அதிகளவு காபனீர் ஒட்சைட் வழங்கப்பட்டமையினால் நோயாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு நுகேகொட பகுதியில் வசிக்கும் 61 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு மார்பக அறுவை சிகிச்சை ஒன்று வெற்றிகரமாக செய்யப்பட்டு அதன் பின்னர் ஒட்சன் வழங்கப்படுவதற்கு பதிலாக அதிகளவு காபனீர் ஒட்சைட் வாயு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கவனக்குறைவால் ஏற்பட்டுள்ளதா அல்லது ஒட்சன் சிலிண்டர்கள் மாசடைந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக டிசம்பரில் 2 லட்சம் சுற்றுலாவிகள் நாட்டுக்கு வருகை. இந்த வருடத்தின் டிசம்பர் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 2 லட்சம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த 4 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் மாதம் ஒன்றில் பதிவான அதிக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும். அத்துடன் இந்த ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனாக பதிவாகலாம் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர் பிரச்சனையில் கவனம் செலுத்தாத ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தை எதிர்க்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கத்தின் ஆணைக்குழுக்கள் மீதும் விசாரணைகள் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டோம் என கூறியுள்ள வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் ராஜபக்சர்கள் தங்கள் பேர குழந்தைகளை கொஞ்சும் போது நாங்கள் எங்கள் பேர குழந்தைகளை தேடி வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் நேற்றைய தினம் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறவுகள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர். இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் சர்வதேச நீதிக்காக போராடி வரும் நாம் பல வருடங்கள் கடந்தும் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஏமாற்றத்திற்கு உள்ளாகி வருகின்றோம். அத்துடன் இலங்கை அரசின் ஆணைக்குழுக்கள் மீதும் அதன் விசாரணைகள் மீதும் நாம் முற்றாக நம்பிக்கை இழந்துள்ளோம். இந்த நாட்டில் உள்ளவர்களே போரை உருவாக்கி தமிழர்களை அழித்தார்கள். எனவே அவர்களால் உருவாக்கப்படும் ஆணைக்குழுக்கள் மீதும் அலுவலகங்கள் மீதும் நமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. இழப்பீடு வழங்குவதும் மரணச் சான்றிதழ் வழங்குவதுமே அவர்கள் நோக்கமாக உள்ளது. எமக்கு அது தேவையில்லை. எமது உறவுகளே தேவை. 12 ஆணைக்குழுக்களுக்கு மேல் அமைத்து விட்டார்கள். அனைத்துமே ஏமாற்று நாடகம். எனவே பிறக்கின்ற புதிய வட்டத்திலாவது எமக்கான நீதியை வழங்குவதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் ராஜபக்ச குடும்பம் பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழும் போது நாம் பேர குழந்தைகளை தேடி வீதியில் நிற்கின்றோம். குடும்பங்களாக சரணடைந்த போது அவர்களுடன் சரணடைந்த 29 குழந்தைகள் எங்கே என எழுதப்பட்ட அரசிற்கு எதிரான பதாகைகளை ஏந்தியதுடன் கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் முன்பாக இடம்பெற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எமது உறவுகள் காணி அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கவனம் செலுத்தாத ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு நாம் எதிர்ப்பு வெளியிடுகின்றோம். எமக்கு நீதி தராத தரப்புடன் நல்லிணக்க பேச்சு மேற்கொள்ள முடியாது. அண்மையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் சில நாட்களில் போராட்டத்தில் கலந்து கொண்ட தாயார் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் ஒரு தாயார் இருக்கும் வரை எமது தொடர் போராட்டம் தொடரும் என உறவுகள் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 2 முதல்தர நகரங்களை உருவாக்க திட்டம். யாழ்ப்பாண நகர்பகுதி மற்றும் காங்கிரஸ் துறை ஆகியவற்றை முதல்தர நகரங்களாக மாற்றியமைப்பதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அண்மையில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறித்து நகர அபிவிருத்தி அதிகார சபை வெளிப்படுத்தியுள்ளது. மேற்படி கலந்துரையாடலில் நகர அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டதாவது காங்கிரஸ் துறையை மையமாக கொண்டு புயர்த நிலையம், விமான நிலையம், துறைமுகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதான முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் அமைக்கப்பட உள்ளது.
காங்கேசன்துறை புயர்த நிலையம் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. மேலும் 2ஆம் 3ஆம் நிலைய நகரங்களை உருவாக்குவது தொடர்பிலும் மேற்படி கலந்துரையாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஜாழ் நகரத்தையும் முதல் தர நகரமாக்கும் திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. மேற்படி கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், கஜேந்திரன் ஆகியோர் கருத்து தெரிவிக்கையில், மக்களுக்கு நன்மை பயக்கும் அபிவிருத்தி திட்டங்களை வரவேற்கின்றோம். ஆனால் எந்தெந்த இடங்களில் மேற்படி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இடம்பெறவுள்ளன, யார் முதலீட்டாளர்கள், எவ்வகை அபிவிருத்தி போன்ற தகவல்கள் எமக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் தெளிவுபடுத்தல் அறிக்கையை சகலருக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மக்களையும் தன்னையும் பாதுகாக்காத ஒருவரை நான் தலைவராக ஏற்க மாட்டேன். மக்களையும் பாதுகாத்து தன்னையும் பாதுகாப்பதே நல்ல தலைமை. அதனையே நான் செய்கின்றேன் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் புதிய பேருந்து நிலையத்தில் 28 கடைகளை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. நானும் ஆயுத போராட்டத்தில் இருந்த தலைவர் என்ற வகையில் எனக்கு அந்த பொறுப்பு உள்ளது. கிளிநொச்சியில் உள்ள சுற்றுலா விடுதியில் நான் தங்கும்போது எதிரே நீத்துப்பட்டி உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வதிடம் கொள்வனவு செய்ய எம்மோர்கள் சென்றிருந்தனர். அப்போது இந்திய இராணுவத்துடன் இணைந்து நான் பல கொடுமைகளை செய்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அவருக்கு மட்டுமல்ல, பலருக்கு என் தொடர்பில் தவறான தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளது. இந்திய படை காலகட்டத்தில் நான் இங்கு இருக்கவில்லை. 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு சென்று 90ஆம் ஆண்டு மே மாதம் திரும்பி வந்தேன். இந்திய படை திரும்பி போகும் காலகட்டம் அது. இந்த மக்கள் படும் கஷ்டத்துக்கு நானும் ஏதோ ஒரு காரணம். ஏனென்றால் ஆயுத போராட்டத்தில் ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவர். தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேண்டும், தன்னையும் பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான தலைமையாக இருக்க முடியும். மக்களையும் தன்னையும் பாதுகாக்க முடியாத ஒருவரை தலைவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஊடகவியலாளரிடம் வாக்குமூலம் பதிவு, ஆளுநரின் செயலாளர் முறைப்பாடாம். முகநூலில் பதிவிட்ட கருத்து தொடர்பில் ஜாழ் ஊடகவியலாளரிடம் யாழ்ப்பாணம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சுயாதீன ஊடகவியலாளரும் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரேச செய்தியாளருமான சொர்ணலிங்கம் வர்ணன் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு மாநிலத்தில் ஆளுநரினால் நெறிப்படுத்தப்படும் 24 மணித்தியால பொதுமக்கள் சேவை வடமாநிலத்தில் இடம்பெறுவதில்லை என முகநூலில் பதிவிட்ட கருத்து தொடர்பாக ஆளுநரின் செயலாளர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு நேற்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.